இப்போ பாத்தீங்கன்னா முக்தார் அவர்கள் பண்ணக்கூடிய அந்த மூத்த பத்திரிகையாளர் முக்தார் அவர்கள் பண்ணக்கூடிய இன்டர்வியூஸ். மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லாதீங்க தயவு செய்து. பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்னு சொன்னா அது வேற ஒரு தனி தன்மை. அது ஊடகம் என்பது சாதாரணமானதல்ல. ஊடகவியலாளர் சொல்லாங்களா? இல்லை, அதெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த பிராங்க் நடத்துறாங்கல்ல, வீடியோ நடத்தி, அதாவது வியூவர்ஸுக்காகவும் பணத்துக்காக, அந்த மாதிரி ஒரு நபர் தான் முக்தார். உட்காந்துக்கிட்டு ஊன்னு கத்துறது, பேச விடாமல். நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி நீ டாக்டர் ராமதாஸ் பற்றி பேசுகிற, அன்புமணி ராமதாஸுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் நடந்த பிரச்சனையை பற்றி பேசுகிற, என் திமுகவை பற்றி பேச உனக்கு ஆண்மை இருக்கா? உண்மையான ஊடக அறத்திற்கு நீ ஊடகவியலாளர்னு சொன்னால், இவன் ஊடகவியலாளராக இருந்தால் இந்த நாயி அவங்கள பற்றி ஒரு வீடியோ போட சொல்லுங்க. இல்லை, இவனெல்லாம் கிழிச்சு இப்படி உட்கார வச்சு அந்த புள்ளையும் உட்கார வச்சு நார் அடிச்சிடும் நாய். எந்த பிள்ளை குறித்து சொல்றீங்க சார்? இந்த நாய் தான் சொல்றேன், முக்தார் நாய் தான் சொல்றேன் நான். இல்ல இவன் யோகிய மாரி பேசுறேன். அடுத்த வீட்லயே கேமரா வச்சு பாக்குறேன். இல்ல உன் வீட்டுல என்ன நடக்குது? நான் என்ன சொல்றேன், இது ஊடக அரமமா? நீ எடு. இப்போ இருக்கக்கூடிய அரசியலை, அண்ணா பல்கலைக்கழகத்தை மாணவி கற்பழிக்கப்பட்ட, அதை பத்தி போய் எடுறா ஒரு வீடியோ, அதை பத்தி பேசு. அதை எடுக்கிறதுனால அவருக்கு எந்த பலனும் இல்லையே. அப்ப வேற எதுனா தொழில் செய்யுங்க. உனக்கு தான் அந்த காந்தராஜின்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, நீங்கள் 2 பேரும் போயிடுங்க. நீங்கள் 2 பேரும் தானே பேசி அந்த வீடியோ பெரிய வைரலாகி மில்லியன்ஸ் கணக்காக பார்த்தாங்க. உனக்கு காசு லட்சக்கணக்கில் காசு வந்தது இல்லையா? காசுக்காக தானே பண்ணேன். இந்த நடிகை அப்படி, அந்த நடிகை இப்படின்ட்டு. ஏடா நீ வீடியோ எடுக்கிறிய, உன் வீடியோவை உன் வீட்டில் உன் பொண்டாட்டி உன் பிள்ளைங்க பார்ப்பாங்கன்ற அறுக்கிறதையாச்சும் கொஞ்சமாச்சும் இருக்கணுமா இல்லையா? இந்த முக்தார் நாயகர் ஒரு வீடியோ எடுக்கிறான்ல, அந்த வீடியோவை அவனுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களே பார்த்தாவே எவ்வளோ அருவருப்பாக இருக்கும். என்ன நாதாரி, நீ எப்படி இறஞ்சி தின்னுட்டு அடுத்தவங்ககிட்ட காசை வாங்கிட்டு எப்படி பஸ்ஸுக்கு கூட வழி இல்லாமல் போயிட்டு இருந்த, இன்னைக்கு காரு பின்னாடி ஒரு 2 3 4 உதவியாளர் எப்படா வந்தது? நீ சவுக்கு சங்கரை சொல்கிற எப்படி சம்பாரிச்சேன்னு சொல்கிறல்ல, இல்லை அவங்கள சொல்கிற இவங்கள சொல்கிற, இன்னைக்கு எப்படி உனக்கு இவ்வளோ வசதி வந்தது? அதில் விடால் சொல்கிற பாரு, திமுக எவ்வளோ பெரிய கட்சி, அந்த கட்சி இல்லை இது வரையும் ஒரு சின்ன பிரச்சனை வந்ததா, இது வந்ததா, அது வந்தா, என்னென்ன ஆட்டம் போடுறோம் பாருங்க. ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்ற ஒரு போக்கு கடைபிடிக்கிறாருங்களா? உண்மைதான். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வாங்கம்மா. இப்போ பாத்தீங்கன்னா முக்தார் அவர்கள் பண்ணக்கூடிய அந்த மூத்த பத்திரிகையாளர் முக்தார் அவர்கள் பண்ணக்கூடிய இன்டர்வியூஸ். மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லாதீங்க தயவு செய்து. பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்னு சொன்னா அது வேற ஒரு தனி தன்மை. அது ஊடகம் என்பது சாதாரணமானதல்ல. ஊடகவியலாளர் சொல்லாங்களா? இல்லை, அதெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த பிராங்க் நடத்துறாங்கல்ல, வீடியோ நடத்தி, அதாவது வியூவர்ஸுக்காகவும் பணத்துக்காக, அந்த மாதிரி ஒரு நபர் தான் முக்தார். சரி, அவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபர்ஸ்ட் உங்களை கூப்பிட்டு ஒரு 1 hour வீடியோ எடுத்து எடிட் கட்டிங் ஓட்டிங் எல்லாம் 1.25 மணி நேரம் எடுத்து 1.25 மணி நேரம் எடுத்து கட்டிங் ஓட்டிங் எல்லாம் பண்ணி ஒரு 24 நிமிஷம் போட்டாரு. அதே மாதிரி இப்போ CN ராமமூர்த்தி ஐயா அவர்கள் வன்னியர் கூட்டமைப்பின் நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய அவரை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காரு. முழுக்க பாமக கட்சிக்குள்ள நடந்த அந்த ராமதாஸ் ஐயாவிற்கும் அன்புமணி ஐயா அவர்களுக்கும் நடந்த அந்த சண்டையை பத்தி எடுத்திருக்காரு. அது எவ்வளவு நேரம் எடுத்தாங்க, எவ்வளவு நேரம் போட்டாங்கன்னு தெரியல. ஆனா நிறைய விஷயங்கள் அதுல இனி முக்தாரை ரோஸ் பவுடர் முக்தாருன்னு சொல்லணும். ரோஸ் பவுடர் புரியுதுங்களா? ஏன்னா அவன் லப்பம் மாரி தடவிக்கிட்டு ரோஸ் பவுடர் போட்டுட்டு வந்தா கேமரா முன்னாடி உட்காரும். மீடியானா அதெல்லாம் சாதாரணம் தானே சார்? நடிகை இல்லையா, மீடியா தானே. மீடியாவில் நேச்சுரலாக இருக்கணும் இல்லை? சரி, பெண்கள் ஏதோ கொஞ்சம் இது அலங்காரம் பண்ணிட்டு வந்தாங்க, ஆண்களுக்கு அலங்காரம் என்ன இருக்கு? இவன் ரோஸ் பவுடர் முக்தாருன்னு தான் நான் வச்சிருக்கேன் பேரு. இல்ல, அந்த கடைசியா வெளியான அந்த நம்ம CNR உடனான அந்த வீடியோ பார்க்கும்பொழுது அதுல நடிப்பு திறமையும் பயங்கரமா வெளிப்பட்டு. அதான் சொல்றேன், ரோஸ் பவுடர் முக்தாருன்னு தான் அவனுக்கு பேரு. நான் இன்னையிலேருந்து நான் வச்சிருக்கேன் ரோஸ் பவுடர். ஃபுல்லா ரோஸ் பவுடரை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஊன்னு கத்துறது, பேச விடாம. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நீ டாக்டர் ராமதாஸ் பற்றி பேசுற, அன்புமணி ராமதாஸுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் நடந்த பிரச்சனையை பற்றி பேசுற, என் திமுகவை பற்றி பேச உனக்கு ஆண்மை இருக்கா? ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காருல்ல. திமுகவில் இதே முக அழகிரி
கலைஞரை வந்து என்ன எப்படியெல்லாம் திட்டியிருக்காப்புல. இது வந்து கலைஞரை வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. என்னை அசிங்கமாக பேசினாப்புல, ஸ்டாலினை கொன்னுடுவேன்னு சொன்னார். அந்த விஷயத்தை பற்றியெல்லாம் இவனுக்கு ஆண்மை இருந்தால், உண்மையான ஊடக அறத்திற்கு நீங்கள் ஊடகவியலாளர்னு சொன்னால், இவன் ஊடகவியலாளராக இருந்தால் இந்த நாய் அவங்கள பற்றி ஒரு வீடியோ போட சொல்லுங்கள். இவனுக்கு பொறுப்பே என்னன்னா, காலங்காத்தாலும் சாயங்காலம் வெளியும் திமுகவுக்கு எதிராக யார் யார் பேசுகிறா, சீமான் பேசுவான், சீமானை பற்றி வீடியோ எடுக்கு, சீமானுக்கு எதிரான நபர்கள் யார் யார் இருக்கா அவங்களெல்லாம் கூப்பிட்டு வருது. அதுமாதிரி சவுக்கு சங்கர் திமுகவுக்கு எதிராக பேசுகிறார், சோசியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு ரீச் ஆகுது. அதனால் அந்த நபர்கள் பற்றி சீமான, அதாவது சவுக்கு சங்கருக்கு எதிரான நபர்கள் யார் யார் இருக்காங்க அவங்களெல்லாம் உட்கார வச்சு எடுக்குது. இப்போ நான் வந்து சீமானையும் சவுக்கு சங்கரை ஆதரிக்கிறேன். அப்போ என்னையை கூட்டும் போய் உட்கார வச்சுக்கிட்டு இவன் வந்து ஒரு 1.25 மணி நேரம் எடுத்துட்டு அதில் வெட்டி ஒட்டி இவருக்கு சாதகமான வீடியோக்களை போட்டு இந்த வியூவர்ஸ் ஆகவும் இந்த பணத்துக்காக வேற எதுனா பொழப்பு நடத்தலாம். இல்லை இந்த நாய், நான் என்ன சொல்றேன், வேற எதுனா பொழப்பு நடத்தலாம். திமுக குறித்து அவர் ஏன் பேசல அப்படின்னு கேட்டீங்க. இந்த வீடியோல அவர் திமுக குறித்து பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக மாதிரி ஒரு ஒற்றுமை உள்ள கட்சி. அதான் சொல்றேன், அந்த நாதாரிக்கு அதான் சொல்றேன், அந்த நாய்க்கு அதை தான் சொல்றேன் நான். அந்த நாய் வந்து பார்க்கல போல இருக்கு. பார்க்கலன்னு சொன்னா நம்ம கிட்ட கேட்டாலும் நம்ம வீடியோ விஷுவலே இருக்கு. கலைஞர் தன்னுடைய வாயால சொன்ன விஷுவலே இருக்கு. அது இல்லாம அறிக்கை வேற இருக்கு. புரியுதுங்களா? அந்த குடும்பம் எப்படியெல்லாம் நங்கடிச்ச விஷயம்லாம் எல்லாமே அம்பலமானது. இன்னைக்கு நீ ராமதாஸை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? முக்தார் நாய்க்கு என்ன தெரியும்? இதே டாக்டர் ராமதாஸ் தடா சட்டத்தில் முஸ்லீம்களை பொய்யான முறை வழக்கில் கைது செஞ்சு சிறையில் அடைக்கும் போது தடா சட்டத்தை எதிர்த்து போராடிய ஒரு மிகப்பெரிய போராளி டாக்டர் ராமதாஸ், இஸ்லாமிய சமூகத்துக்கு ஆதரவாக. அன்னைக்கு தடான்னு சொல்லுவதற்கு பயந்துட்டு இருந்த நேரத்தில் தடாவை எதிர்த்து போராடினார். அதனால அன்றைய அரசு, அதிமுக அரசு அவர் மீது லட்டி சார்ஜ் நடத்தி அவரை கைது பண்ணாங்க. அவரை கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு முழுவதும் வந்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அந்த போராட்டத்தின் எதிரொலியாக 5 பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்க தடா சட்டத்தில் கைதாகி எங்க கூடவே வந்திருந்தாங்க. இது போன்ற டாக்டர் ராமதாசனுடைய உண்மை தன்மை இந்த நாதாரிக்கு தெரியுமா? அப்ப எதுனா லேகியம் வித்துட்டு இருந்திருப்பான். டாக்டர் ராமதாஸ் தடாவை எதிர்த்து போராடும் போது இந்த முக்தார் நாய் எதுனா லேகியம் வித்துட்டு இருப்பான், இல்லைன்னா ரோஸ் பவுடர் விற்பனை செஞ்சுட்டு இருப்பான். புரியுதுங்களா? அப்ப நீ இன்னைக்கு டாக்டரை பத்தி எடுக்கிற இருக்கலாம், பர்சனல் போது 1000. நீ யோகினா அந்த பெண்ணை பற்றி எடுக்கக்கூடாதுன்னு கம்முன்னு இருக்கேன் நான். ஏன் சொன்னால் அதை எடுத்தோன்னு சொன்னால் அந்த பெண்ணை பாதிப்பு வரும்னு சொல்லி, இல்லை இவனெல்லாம் வந்து கிழிச்சு இப்படி உட்கார வச்சு அந்த புள்ளையும் உட்கார வச்சு நார் அடிச்சிடும். நாய் எந்த பிள்ளை குறித்து சொல்றீங்க சார்? இந்த நாய் தான் சொல்றேன், முக்தார் நாய் தான் சொல்றேன் நான். இல்ல அந்த இல்லை இவன் யோகிய மாரி பேசுறேன். அடுத்த வீட்லயே கேமரா வச்சு பாக்குறேன். இல்லை உன் வீட்டில் என்ன நடக்குது? நான் என்ன சொல்றேன், இது ஊடக அரமமா? நீ எடு. இப்போ இருக்கக்கூடிய அரசியலை, அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி கற்பழிக்கப்பட்டார், அதை பத்தி போய் ஏறா ஒரு வீடியோ, அதை பத்தி பேசு. அதை எடுக்கிறதுனால அவருக்கு எந்த பலனும் இல்லையே. அப்ப வேற எதுனா தொழில் செய்யுங்க. ஏன் ஊடகன்ட்டு வரேன்ற நான்? ஏன் ஊடகன்ட்டு வர? வேற எதுனா தொழில் செய்யலாம் இல்லை நீ? இப்போ உனக்கு தான் வந்து அந்த காந்தராஜின்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, நீங்க 2 பேரும் போயிடுங்க. நீங்கள் 2 பேரும் தானே பேசி அந்த வீடியோ வந்து பெரிய வைரலாகி மில்லியன்ஸ் கணக்காக பார்த்தாங்க. உனக்கு காசு லட்சக்கணக்கில் காசு வந்தது இல்லையா? காசுக்காக தானே பண்ணேன். இந்த நடிகை அப்படி, அந்த நடிகை இப்படின்ட்டு. ஏடா நீ வீடியோ எடுக்கிறிய, உன் வீடியோவை உன் வீட்டில் உன் பொண்டாட்டி உன் பிள்ளைங்க பார்ப்பாங்கன்ற அறுக்கிறதையாச்சும் கொஞ்சமாச்சும் இருக்கணுமா இல்லையா? இந்த முக்தார் நாயகர் ஒரு வீடியோ எடுக்கிறான்ல, அந்த வீடியோவை அவனுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களே பார்த்தாவே எவ்வளோ அருவருப்பாக இருக்கும். சொல்லுங்க சார். முக்தாருக்கும் உங்களுக்கு வேற எதுவுமே இல்லை பாருங்க. ஒண்ணு அந்த தம்ப்லைன் போடுறது பாருங்க, சீமானின் காமல் இலைகள், சவுக்கு சங்கரின் காமல் இலைகள். ஏன் இப்படி தம்ப்லைன் போட்டு இப்படி சம்பாதிக்கணும்னு ஒரு அவசியம் இருக்கு அவனுக்கு? அந்த வியூவர்ஸ், நிறைய பேர் வியூவர்ஸ் பார்ப்பாங்க. அந்த வியூவர்ஸ் பார்த்தா நம்ம காசு லட்சக்கணக்கில் வரும். அப்படி அதுக்கு வேற எதுனா குழம்பு பாடுறா? அதையே இந்த ஒரு கண்ணியமான இந்த ஊடகத்தை வந்து எடுத்து நாசமாக்குறேன். அந்த ஃப்ராங்க் நடத்துகிறாங்க, ஃப்ராங்க் தான் அது ஏதோ ஒரு செட்டிங் பண்ணி அதை நடத்துவாங்க. நீ அடிக்கிற மாதிரி நான் அடிக்கிற மாதிரி, இல்லை அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணு தொழில். உனக்கு தான் இப்போ சக்கீலா சுக்கித்ரா எல்லாமே கிடைச்சிருக்கல, போயிடு அந்த லெவலுக்கு போயிடு. காந்தராஜையும் கூட்டும் போயிடு. அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, இவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, இவங்க என்ன அவங்க என்ன, அது சில டிக்கெட்டிங் இருக்குல்ல, அந்த மாதிரி போயிடு. சார் ஏன் உங்களுக்கு அவர் மேல இப்படி ஒரு வெறுப்புன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா காந்தராஜ் மீது என்ன சார் அப்படி ஒரு வெறுப்பு? இல்லை சொல்றேன், காந்தராஜ் கூட நான் என்ன சொல்றேன், ஒரு ஊடகம் என்பது உட்காந்து பேசுறீங்கன்னா ஒரு அறம் இருக்கணுமா? ஒரு குறிப்பிட்ட நீங்க வந்து நீங்க சார்ந்த விஷயத்துக்கு ஏதோ அவங்க செஞ்சக்கூடிய தவறு மறைக்கலாம்,
அல்லது அவங்க செய்யக்கூடிய நல்லதை கூட நீங்கள் மறைக்கலாம், அதெல்லாம் இருக்கட்டும். இருந்தாலும் இவங்க எல்லாம் 2 பேரும் உட்காந்து அப்பட்டமா அசிங்கமாக உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைங்க வந்து அந்த வீடியோ போட்டு பார்க்க சொல்லுங்கள். காந்தராஜும் முக்தாரும் பேசின வீடியோவை அவங்க 2 பொண்ணுங்களை உட்கார வச்சுட்டு பொண்டாட்டி 3 பேரும் உட்காந்து பார்க்க சொல்லுங்கள். பார்த்துட்டு அந்த ஒரு வீடியோ விட சொல்லுங்கள். நானே என் பொண்டாட்டியும் 2 பொண்ணுங்களும் உட்காந்து நாங்கள் வீட்டில் உட்காந்து பார்த்தோம், ரஹீம் தான் சொன்னாப்பில்லையா பார்ப்பாங்களா என்ன, நாங்கள் பார்க்குறோம் பாருன்னு சொல்லிட்டு அதை பார்த்து அந்த வீடியோ ஒன்று அவனுடைய என்ன மயிர் இந்தியாவா அந்த இதில் போட சொல்லுங்கள். நாய்க்கு கோபம் வருது. படமா இருந்தா ஏன்னா நீ இன்னைக்கு வந்து டாக்டரை பற்றி பேசுறது உனக்கு என்ன அருகதை இருக்குன்ற நான் பெட்டி பெட்டியா பணம் வாங்கினாரு. ஆமாம், நீ திமுகலாம் பெட்டியெல்லாம் வாங்குறது இல்லையா, ஊழலே பண்ணுறது இல்லையா? சொல்லு, நீ திமுக கிட்ட காசு வாங்கிட்டு தான் இப்போ வேலையே செய்கிற. திமுக எதிராக யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நோஸ் கட் பண்ணணும். அதுக்கு வேறு எதுனா தொழில் செய்யலாம் இல்லையா? அப்போது நீ தனிப்பட்ட முறையில் பணம் சம்பாதிப்பதற்காக தேவையில்லாமல் நாம் தமிழ் கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிராக திருப்புற, வன்னிய மக்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக திருப்புற. அப்போது இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது? சொல்லுங்கள், எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது? என்ன நாதாரி, நீ எப்படி இறஞ்சி தின்னுட்டு அடுத்தவங்ககிட்ட காசை வாங்கிட்டு எப்படி பஸ்ஸுக்கு கூட வழி இல்லாமல் போயிட்டு இருந்த, இன்றைக்கி காரு பின்னாடி ஒரு 2 3 4 உதவியாளர் எப்படா வந்தது? நீ சவுக்கு சங்கரை சொல்கிற எப்படி சம்பாரிச்சேன்னு சொல்கிறல்ல, இல்லை அவங்கள சொல்கிற இவங்கள சொல்கிற, இன்றைக்கி எப்படி உனக்கு இவ்வளோ வசதி வந்தது? நீ என்ன பிடுங்கின? நீ கடந்த மாதம் வரையும் சத்தியம் டிவியில் வேலை செஞ்சுட்டு இருந்தவன் தானே நீ, உனக்கு எப்படி இவ்வளோ வந்தது உனக்கு வருமானம்? இப்படி கேள்வி யாருன்னா கேட்டால், திடீர்னு மலேசியாவுக்கு போகிற, திடீர்னு ஹாங்காங்கு போகிற, எப்படா போகிற உன்னால் எப்படா முடிஞ்சுது? நீ பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் அடுத்தவங்ககிட்ட 100 ரூபாய் வாங்கிட்டு போன ஆளுன்றது எனக்கே நல்லா தெரியும். இன்றைக்கி எப்படி உனக்கு இவ்வளோ வசதி வந்தது? நீ ஏன் அடுத்தவனை குறை சொல்கிற? சீமான் எப்படி வருமானம் வருதுன்னு சீமானை ஏன் சொல்கிற? சவுக்கு சங்கருக்கு ஏன் வருதுன்னு சொல்லி வருமானம் வருதுன்னு நீ ஏன் துடிக்கிற? உனக்கு எப்படி வருமானம் வருது சொல்லு. அன்புமணி அவர்கள் ராமதாஸ் ஐயா அவர்களை சொன்னதுல இவருக்கு முக்தாருக்கு என்ன ஒரு அப்படி பொங்கிய எப்படின்னா, அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை குழப்பம் உருவாகிச்சுன்னா திமுகவுக்கு ஸ்ட்ராங் பண்றாரு அவர். அதில் உடால் சொல்ற மாதிரி திமுக எவ்வளோ பெரிய கட்சி, அந்த கட்சி இல்லை இது வரையும் ஒரு சின்ன பிரச்சனை வந்ததா, இது வந்ததா, அது வந்தா, என்னென்ன ஆட்டம் படுறோம் பாருங்க. ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்ற ஒரு போக்கு கடைபிடிக்கிறாருங்களா? உண்மைதான். அது திமுக காசு கொடுக்குது, அதுக்கு உண்டான வேலையை செய்கிறான். இப்போ அதை பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் பார்க்குறாங்கல்ல, பார்க்கும்போது காசு வருது. இவனுக்கு வேலை பொழப்பே அதுதான். திமுகவுக்கு எதிராக அரசியல் பேசுகிறவர்களே பர்சனல் அட்டாக், அதாவது அவங்கள டேமேஜ் பண்ணணும், அவங்களுடைய பர்சனல் லைஃப் டேமேஜ் பண்ணணும்னா பொது வெளியில் அவங்க உண்மையே பேசினா கூட நாளைக்கு ஆமாம் இவன் யோகியனா அப்படின்னு பொதுமக்கள் நினைக்கிறோம். அந்த வேலையை இவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த வேலையை செஞ்சுட்டு போ. இல்லை, இது வரைக்கும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாரு. திமுகவுக்கு எதிராக பேசுறவங்களை கூப்பிட்டு இவர் வந்து சாதகமா பேசுற மாதிரி சில வீடியோக்கள் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அந்த பாமக குறித்து போட்டிருக்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா சிஎன்ஆர் அவர்களும் வந்து ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் எதிராக பேசுறாரு. அவரு கூட இவரும் வந்து அவருடைய கருத்தை பேசுறாரு. எப்படின்னா அவரை பேச விட்டுட்டு நான் பேசல, அவரு பேசினாருங்க அப்படி நடிக்கு. ஆமா ஊடால் 2 3 கருத்து. திமுக வந்து அவ்வளோ பத்திரமாட்டு தங்கமா, நல்ல கட்சியா, இது ஒரு சின்ன பிரச்சனை வந்தது, சின்ன சலசலப்பு வந்ததா. என் கலைஞர் செத்ததுக்கு அப்புறமே எவ்வளோ பிரச்சனை வந்ததுன்றது ஊர் அறிஞ்ச விஷயம் தானே. அதன் பிறகு எப்படியெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆச்சு, அதெல்லாம் டிவியில் வந்திருந்துன்னா நாரி போயிருக்குமா இல்லையா? இன்ன வரையிலும் உதயநிதி ஸ்டாலினை வந்து அந்த குடும்பம் வந்து துணை முதல்வர் ஆக்குறது அந்த குடும்பமே யாருமே ஏற்றுக்கல. எதன் அடிப்படையில் ஏற்றுக்கலன்னு சொல்கிறீங்க? இல்லை, உண்மைதான், ஏற்றுக்கல அவங்க. இவர் தான் நம்ம வந்து ஸ்டாலின் தான் விட்டோம், இப்போ தன்னுடைய பிள்ளையும் கொண்டு வந்துட்டார் அப்படின்ற அந்த விரக்தி அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் இருக்குது. பட் அது வெடிக்காமல் இருக்குது. அது எப்போனாலும் வெடிக்கலாம் மேபி. அப்படிங்கும்போது இவர் ஏதோ வந்து ராமதாஸ் குடும்பம் பாருங்கள் அப்படி இப்படி, ராமதாஸுக்கு பாருங்கள் கள்ள உறவு இருக்குது, நல்ல உறவு இருக்குது. அவர் வயசானவர், உன் தாத்தா வயசாகுது, அவரை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு உனக்கெல்லாம் என்னடா அருகதை இருக்குது? அப்படின்னா கலைஞருக்கு எத்தனை ஒப்பாட்டி இருந்தாங்கன்னு சொல்லி பேசுறது இந்த முக்தார் அலி தைனி இருக்கா? சொல்லுங்க. 2022 இந்த பிரச்சனை வந்து வெடிச்சிருச்சு, இப்போதான் உலகறிய செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்களே சார். நான் என்ன சொல்றேன், எல்லா குடும்பத்திலும் இருக்குடா. எந்த குடும்பத்தில் இல்லை? மகன் இருப்பான், மகள் வந்து தாய் தந்தை அரவணைக்க பார்ப்பாங்க, அது மகனுக்கு பிடிக்காது.
இப்போ அரசியல் என்னும்போது மகனை இறக்கி விட்டாரு அரசியலில். இப்போ மகள் வழி பேரன்களையும் இறக்கி விடணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு தந்தையா அப்படி ஒரு தாத்தாவா ஆசைப்படுறாரு. அது மகன் ஏற்றுக்க மாட்டேன்றான். அப்போ அந்த பிரச்சனைகள் அது வந்து வீட்டுக்குள்ளே இல்லாமல் வெளியே வந்துச்சு. இதை வந்து நம்ம எப்படி எந்த பார்வையில் பார்க்கணும்? அந்த பார்வையில் தானே பார்க்கணும். அதை விட்டுட்டு ஏதோ உலகத்தில் நடக்காத மாதிரி இவர் வீட்டில் மட்டும் அப்படி நடந்த மாதிரி எல்லார் வீட்லையும் நடக்குதா இல்லையா? மகன் மகள் மகன் வழி பிள்ளைங்க மகனை வந்து எப்படி கொண்டு போகிறது, மகள் வழி இது வந்து எப்படி கொண்டு போகிறது, சச்சரவுகள் பிரச்சனைகள் எல்லாமே நடந்துட்டு தானே இருக்குது. கிராமங்கள்லேருந்து நகரந்து எல்லாமே. அதுதான் டாக்டர் ராமதாஸ் வீட்டில் அரசியலே நடந்திருக்கு. அப்படிதான் நீங்கள் நினச்சிட்டு போகணும். புரியுதுங்களா? அது எப்படி வந்து உலகத்திலேயே எங்கேயும் நடக்காத மாரி ராமதாஸ் வீட்டில் தான் அப்படி நடந்த மாரி நீ ஏன் அப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிற? அதை பயன்படுத்தி தான் அவருடைய நடிப்பு திறமை வெளியே காட்டியிருக்காருல்ல சார். நடிப்பு திறமை வெளியே காட்டுற கொஞ்சம் சில்லறை அதிகமாக கிடைக்கின்றதுக்காக திமுக அண்ணா அறிவாலயத்திலிருந்து வரக்கூடிய சில்லறை இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஓவராக கிடைக்கும். அதாவது அந்த ரிவ்யூ வரும், அந்த வருமானம் யூடியூப்ல வரக்கூடிய வருமானத்தை தவிர அண்ணா அறிவாலயத்திலிருந்து வருது இல்லையா, அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் அதிகப்படுறது கொஞ்சம் சீன் கீன் போட்டால் தானே முடியும். ரோஸ் பவுடர் சீன் போட்டால் தானே முடியும். நிறைய தகவல்களை எங்களுக்காக உங்களோட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.